ஹாய் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் நான் தான் அவங்க ஜீனி வாங்கி பேசுகிறேன். இந்த எஸ்எம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா பலசர கடையில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்து வாங்கினேன். இன்றைக்கி இதை பிரித்து உள்ளே எப்படி வேலை செய்யுங்க நீ சொல்ல போகிறேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2022 1.6 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ஈவெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ உள்ளே பிரிச்சுட்டு நான் மார்க் பண்ணுற இடம் தான் கன்வெர்ட்ரு, அதை ரெக்டிஃபயர் கன்வெர்ட்ரு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணப்படுது. அந்த டிசி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியில் ஸ்டோர் செஞ்சு திருப்பியும் 20 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 150 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியாக மாற்றப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ரீக்வன்சியில் மாற்றப்பட்ட ஏசி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பப்படுது. அங்கே தான் நமக்கு அதிகமான வோல்டேஜ் வேணுமா கம்மியான வோல்டேஜ் வேணுமா நிர்ணயிக்கப்படுது. அதுக்கப்புறமா அவுட்புட் ரெக்டிஃபயருக்கு அனுப்பப்படுது. அங்கே தான் நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் 3 வோல்டேஜ்னு தனித்தனியாக பிரித்து நமக்கு கிடைக்கிது. இதுதான் எஸ்எம்பிஎஸோட ஒர்க்கிங் மெத்தட். அது சும்மா ஷார்ட்டாக சுருக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலாம் திரும்பி கேட்டு பாருங்கள். எஸ்எம்பிஎஸில் முக்கியமான விஷயமே சுவிட்சிங் தான். அதில் முக்கியமாக பயன்படுத்துகிறது தைரிஸ்டர் அப்புறம் இண்டக்டன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க அதிகமாகவே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.